மார்க் 3ஆம் அதிகாரம் 13 ஞாபகம் வைப்பதற்கு ஈஸி. மார்க் 3:13. பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்களிடத்திற்கு அவர் வந்தார்கள். அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர் தம்மோடு கூட இருக்கவும், முதலாவது அவரோடு இருக்க வேண்டும், பிரசங்கம் பண்ணும்படியாக, 3வது அவர்களை அனுப்பும்படியாக, 4வது வியாதிகளை குணமாக்கும்படியாக, 5வது பிசாசுகளை துரத்தும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஊழியத்திற்காக தான் இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மக்களை விடுதலை அடையும்படியாக, பிரசங்கம் பண்ணும்படியாக. முதலாவது இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசுவோடு இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்பர் 1 இயேசுவோடு இருக்க வேண்டும். நம்பர் 2 அவர் பிரசங்கம் பண்ணும்படியாக, 2வது பிரசங்கம் பண்ணும்படியாக, 3வது அவர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போகும்படியாக, 4வது வியாதிகளை குணமாக்கும்படியாக, 5வது பிசாசுகளை துரத்தும்படியாக தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களை அழைத்தவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். சித்தமானவர்களை அழைத்தார். அவர்களை தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவிடை நெருங்கியிருக்க வேண்டும்படியாக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, அதனுடைய கடைசி 2-3 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர் அங்கே பிசாசுகளை விரட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒருவன் வந்து என்ன சொல்லுகிறான், உன்னுடைய தாயாரும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள், உம்முடைய தாயாரும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள். அப்போது அவர் பிரித்திருமா, யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று சொல்லி தம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை பார்த்து, இதோ என் தாயும் சகோதரனும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமாயிருக்கிறார், எனக்கு தாயுமாயிருக்கிறார் என்ற. என்ன அருமையான இயேசுவின் அன்பு! நீங்கள் தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவரோடு கூட இருக்க வேண்டும். அவரை எல்லா இடத்திலையும் அறிவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், இயேசுக்காக வாழ வேண்டும், இயேசுவை போல் மாற வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். அதனால் நீங்கள் அவரோடு இருந்து அவரை போல மாற வேண்டும். God bless you.